நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் வந்திறங்குமே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் வந்திறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்டது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்டது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். யார் நீதிமான்கள்? வேதத்தில் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன் நீதிமானாய் இருப்பானோ என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, அப்படி என்று சொன்னால் நீதிமான்கள் யார்? ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டவர்கள் நீதிமான்களாய் இருக்கிறார்கள். ஆம், அவருடைய இரத்தத்தை சுதந்திரமாக கொண்டவர்கள், அவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள், அவருடைய ஆவியிலே பலன் கொண்டவர்கள், அவருடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டவர்கள், அவரால் அழைக்கப்பட்டவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள், அவரால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், அவரால் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், இவர்கள் அனைவரும் நீதிமான்களாக கர்த்தர் அழைக்கின்றார். பிரியமானவர்களே, மனிதர்கள் நம்மை குற்றவாளி என்று கூறலாம், ஆனால் தேவன் நம்மை நீதிமான்கள் என்று அழைக்கின்றார். ஆம், மனிதர்களுடைய பார்வை வேறு, தேவனுடைய பார்வை வேறு. பிரியமானவர்களே, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று, உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்கின்றார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உங்களை அநேகர் குற்றப்படுத்தலாம், ஆனால் நீங்கள் தேவனுடைய பார்வையில் நீதிமான்களாய் இருக்கிறீர்கள். உங்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நீதிமான்களாய் அழைக்க வேண்டும் என்று சொன்னால், நீதிமொழிகள் 28:13 சொல்லிருக்கிற வார்த்தையின் பிரகாரமாக, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை தேவனுடைய சமூகத்தில் மறைக்காமல் அவைகளை தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவர்களாக நாம் இருக்கும்போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, இருக்கும்போது கர்த்தர் நம்மை நீதிமானாக அழைக்கின்றார். பிரியமானவர்களே, விபச்சார ஸ்திரீயை கொண்டு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் நிறுத்தும் போது அங்கிருக்கிற அனைத்து மக்களுடைய பார்வைகளும் அவரை குற்றவாளியாக பார்த்தது, பாவியாக பார்த்தது. ஆனால் தேவனுடைய பார்வையோ அந்த மகளை தன் மகளை போன்று, தன்னுடைய ஒரு சகோதரி போன்று பார்க்க தூண்டினது.
பிரியமானவர்களே, அவர் தன் மகனை போன்று பார்த்தார், மகளை போன்று பார்த்தார், தன் சகோதரியை போன்று அந்த மகளை பார்த்தார். ஆம், தேவன் அந்த மகள் மேல் இறக்கப்பட்டு அவளுடைய பாவங்களை மன்னித்து, இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்பினார். ஆம் பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்து நாம் நீதிமானாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்து நீதிமானாக வாழ்ந்து நீதிமான் பனையை போன்று செழிப்பான் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக தேவனுடைய அந்த ஆவிக்குரிய செழிப்பை நாம் பெற்றுக்கொள்ள நம்மை நாம் அர்ப்பணிப்போம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.